ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பி ஸ்கொயர் ட்ரேட் அகாடமி சார்பாக வெரி பிக் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீங்கள் நல்லபடியாக ட்ரேட் பண்ணணும். பண்ணுற தப்ப மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அடுத்தடுத்த லெவல் பண்ணுறப்ப அந்த மிஸ்டேக்ஸை என்ன பண்ணுறோன்னு கற்றுக்கிட்டு இன்னும் பெட்டராக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க, சரியா? வெரி அகைன் பிக் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நல்லபடியாக உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணுன்றது நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுற பீப்புள் எல்லாருமே ஒரு பிளான் இல்லாமல், பிளானே இருக்காது, பிளைண்டாக போய் ட்ரேட் எடுப்பாங்க. போகிற எந்த டைமில் போனாலும் பிளைண்டாக ட்ரேட் எடுக்கிறது, அங்கே என்ன நடக்குது எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் நான் ட்ரேட் எடுக்கணுன்ற மாதிரி தான் 90% போவாங்க. அதனால தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடில் ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் நடக்குது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஒரு செமையான ஒரு வீடியோவாக இருக்குன்றது நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு இதில் நிறைய ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு 500 லைக்ஸாவது வரணும். அப்படி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடில் நீங்கள் மெயினாக என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மண்டே ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ரைடேவோட சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல், அந்த ஹோல் டே நடந்த சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல், தென் நெக்ஸ்ட் டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த டேயோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுங்கள். இப்போ இது எனக்கு என்னைக்கு டேட்னா ஃப்ரைடே டேட்டு, இது தேர்ஸ்டே. ஓகேவா? இப்போ ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பாயிண்ட் என்னென்னா, ப்ரீவியஸ் டேயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். அதாவது ப்ரீவியஸ் டேக்கு. ஓகே, சரி. இப்போ ப்ரீவியஸ் டேனா என்னது? இதை நான் கீ லெவல் மார்க்கிங்னு சொல்லுவேன். இப்போ இது இன்னைக்கு, பட் ப்ரீவியஸ் டேக்கு என்னது? இதுதான். அப்போ என்ன பண்ணணும்? இதை மார்க் பண்ணணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகே, ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ட்டு, ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? இங்கே அதிகமாக நடந்திருக்கு, அப்புறம் இங்கே நடந்திருக்கு. அப்போ இங்கே 2 லெவல் சார். அப்போ இதை தானே சார் நீங்கள் மார்க் பண்ணணும், கரெக்டு. ஆனால் அதிகமாக மார்க்கெட் இங்கேயும் என்ன நடந்திருக்கு? ட்ரேட் நடந்திருக்கு. ஐ மீன் ரிஜெக்ஷன் நிறைய நடந்திருக்கு. அதனால் இந்த லெவலையும் என்ன பண்ணணும்? நீங்கள் மார்க் பண்ணணும், சரியா? இதுதான். அதாவது இந்த டேக்கு முன்னாடி இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதாவது 1, 2, 3 இது வந்து ப்ரீவியஸ் டேக்கு. ஓகே, ஸோ கரண்ட்டாக நான் பண்ண போகிறேன்னா, எஸ்டர்டே ப்ரீவியஸ் டேக்கு ப்ரீவியஸ் டேயோட சப்போர்ட்டு, ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ட்டு, இது மெயினாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். கரண்ட் டேக்கு என்ன பண்ணணும்னா, அந்த டேயோட ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகுதுல, அதில் 5 மினிட்ஸில் நீங்கள் அந்த டேயோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும். ஓகே, இது ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இது ஹை அண்ட் லோ, இது லோ, சரியா? இதுதான் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப். ஓகே, இது ப்ரீவியஸ் டே, இது கரண்ட்டாக நான் பண்ண போகிற டேக்கு கரண்ட்டு. இதை நீங்கள் இந்த 4 விஷயத்த நீங்கள் பண்ணாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. சார் இதில் என்ன சார் இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மார்க், இதுதான் அன்னைக்கு டேயோட ட்ரெண்டு. ஏன்னா இந்த 4 இடத்துலையுமே மார்க்கெட்டு கண்டிப்பாக உங்களுக்கு 2 என்ட்ரி இல்லை, 3, 4 என்ட்ரி கூட கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் ப்ரீவியஸ் டேயோட சப்போர்ட், ப்ரீவியஸ் டேயோட ரெசிஸ்டன்ட், ப்ளஸ் அன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகிற 9:15 கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லா நாளுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்தும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு கேண்டில், இவ்வளோ பெரிய கேண்டில் போட்டிருக்கான், மார்க்கெட் ஏறி இறங்குறப்ப இந்த இடத்துல நீங்கள் என்ன தப்புனாலும் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இங்கே பாருங்கள், மார்க்கெட் இந்த லெவலில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இந்த இடத்துல என்ட்ரி எப்படி எடுக்கணுன்றது அது அடுத்த விஷயம், அது இன்னும் டீப்பாக பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் விஷயமே. ஸோ இந்த 2 லெவலை நோட் பண்ண நான் இவ்வளோ பெரிய கேண்டில் போட்டு நான் புட்டு எடுத்திருந்தாலும் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன், எக்ஸிட் ஆகிருப்பேன். ஏன்னா மார்க்கெட்டு ப்ரீவியஸாக ஒரு லெவல் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த லெவல் நான் இங்கேயும் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த லெவல் எனக்கு இங்கேயும் யூஸ் ஆகுது. ஓகே, இங்கேயும் எனக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஃபைனலாக அந்த லெவல் பாருங்கள், இங்கேயும் எனக்கு பக்காவாக யூஸ் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் டேயோட லெவல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. சரி, இது ஒன்று. இன்னொன்று, ஒரு லாங் கேண்டிலாக இருக்குது அந்த ஓப்பனிங் கேண்டில், இது லாங் கேண்டில் ப்ளஸ் விக் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் அந்த கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸும் ஒர்க் ஆகும். அதாவது ரெட் பாடியோட ஓப்பன்
க்ளோஸ். இங்கேயும் மார்க்கெட்டில் செல்லிங் எல்லாமே நடக்கும், பையிங் எல்லாமே நடக்கும். இப்போ இங்கே தானே ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட்டு. இங்கே பாருங்க, விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு டேல நீங்கள் இன்ட்ராடே பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் டே சப்போர்ட், ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ட், அன்னைக்கு ஓப்பன் ஆகிற கேண்டிலோட ஹை அண்ட் லோ அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், மொத்தம் இந்த 6 விஷயம் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகும். அதை நோட் பண்ணிட்டு தான் மறு வேலை நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கால் ஆப்ஷன் எடுப்பீங்களா, இல்லை இந்த இடத்துல ட்ரேட் பண்ண மாட்டீங்களா? இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு பண்ண மாட்டீங்க. கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மைண்டு வராது. ஏன்னா ஓப்பன் கேண்டில் அங்கே தான் இருக்குது. அப்போ அது ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகும். இந்த லெவல் பாருங்க, இந்த லெவல் எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகுது பாருங்க. ஒன்ஸ் இந்த இடத்துல நீங்க கால் ஆப்ஷன் எடுத்து ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கலாம். மார்க்கெட்டு இந்த லோ அன்னைக்கு டேயோட அன்னைக்கு கேண்டில் ஓப்பனிங் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணி உள்ள போயிட்டான். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் மேலே தான் போகுன்ற ஐடியா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடில் இருக்கிற பீப்புளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ சூப்பராக புரியும். சரி, இது இன்னைக்கு மட்டும்தானா? ப்ரீவியஸாகவும் போய் பாருங்க, போய் பாருங்க. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். சரி, நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அன்னைக்கு டேயோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும்னு சொன்னேன்னா, சரி, இது என்னது? இது 27ஆம் தேதி 9:15 அந்த கேண்டிலோட இது லோ, இது ஹை. சரி, லோவில் ஆல்ரெடி ஒரு லைன் இருக்குது, நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன், ஹையை மார்க் பண்ணிக்கிறேன், இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். சரி, ஓப்பனிங் கேண்டிலில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறான் பார்த்தீங்களா? அந்த கேண்டிலும் இந்த ரெட் கேண்டில் இந்த க்ரீன் பாடி என்ன வின் பண்ணுறான். இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான். சரி, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கான். இவ்வளோ பெரிய ரெட் பாடி வருது. இப்போ இவ்வளோ பெரிய ரெட் பாடி வந்தும் புட்டு எடுத்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறவங்க இன்னொரு ரகம். இந்த இடத்துல மார்க்கெட்டோட அன்னைக்கு டேயோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுறவங்க இன்னொரு ரகம். அதாவது இங்கேருந்து வர ட்ரெண்டில் நம்ம எப்பயுமே லேட்டாக தானே போய் ட்ரேட் எடுப்போம். இந்த 2 கேண்டில் விட்டுருவோம், இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்து புக் பண்ணால் சந்தோஷம். இதுக்கப்புறம் போய் ட்ரேட் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ட்ரேடுக்கு ஃபிட்டே கிடையாது. அவங்க இந்த கேண்டிலுக்கு அப்புறம் எடுத்து இதுக்கு டார்கெட் வைப்பாங்க. அப்படி கிடையாது. ஒன்ஸ் அந்த கேண்டில் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த கேண்டில் இப்படி பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் கீழே வருவான். ஆனால் இங்கே எதுவுமே நடக்கலையே. மறுபடியும் மார்க்கெட் என்ன டோஜி போட்டிருக்கான். என்ன டோஜி இது? டிராகன் ஃப்ளை டோஜி பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நான் போட்டிருக்கேன், டோஜி வைத்து ட்ரேட் எடுக்கும் முறைன்னு ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். அதை போய் பார்த்தா தெரியும். நீங்கள் என்னோடய சேனலில் போய் வீடியோஸ் தேடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்கேன். போய் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ மறுபடியும் இங்கே பாருங்கள், சப்போர்ட் எடுக்கிறான். மறுபடியும் வந்து மார்க்கெட்டு உள்ளே வந்து மறுபடியும் வெளியே போகிறான்ல. இந்த இடத்துல நீங்கள் என்ன தான் சொதப்புனாலும் மார்க்கெட்டு மறுபடியும் ஓப்பனிங் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறான்ப்பா, அப்போ மார்க்கெட் மேலே தான் போவான்ற அந்த நாலேஜாவது இருக்கும் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ அன்னைக்கு அந்த நாளோட அஸ்திவாரம் என்னது? ஓப்பனிங் கேண்டலோட ஹை, லோ, ப்ரீவியஸ் டேயோட சப்போர்ட், ப்ரீவியஸ் டேயோட ரெசிஸ்டன்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ இந்த 6 விஷயம், அதாவது ப்ரீவியஸ் டேயோட சப்போர்ட், ப்ரீவியஸ் டேயோட ரெசிஸ்டன்ட், அன்னைக்கு டேயோட ஹை அண்ட் லோ, ஈவன் ஓப்பன் க்ளோஸ் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இது தெரியாமல் போயிட்டேங்க. அப்போ எடுத்தோடனே நீங்கள் அன்றைக்கி ஓப்பனிங் கேண்டிலோட லோ ஹை அண்ட் லோ தான் மார்க் பண்ணணும். இப்போ இது என்னது? 22ஆம் தேதியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இப்படி தான் ஷேர் பண்ணுவேன். அவங்களுக்கு என்ன பண்ணுறது, சார்ட்டை கரெக்டாக அனுப்புகிறப்ப அவங்க பண்ணுற தப்பை குறைச்சிக்குவாங்க. கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியும். அதில் பண்ணுற மிஸ்டேக்ஸு வேற ரகம். அதை அவங்க அடுத்தடுத்த லெவல் திருத்திக்குவாங்க. இதுவே தெரியாமல் நிறைய பேர் ட்ரேட் எடுக்கும். பாருங்கள், மார்க்கெட் இறங்கி அந்த டேயோட அந்த கேண்டிலோட லோவில் சப்போர்ட் எடுத்து உள்ளே வந்து மறுபடியும் மேலே தான் போகிறான். மறுபடியும் இறங்கி அந்த ஓப்பனிங் கேண்டிலோட என்ன பண்ணுறான்? ஓப்பனுக்கு வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே தான் போகிறான். ஒன்ஸ் அகைன் உள்ளே வந்து இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக்காக தெரிய வேண்டிய சின்ன சின்ன விஷயம். இதையே ஃபாலோ பண்ணோம். நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் காலு புட்டு ப்ளஸ் ஓவர் ட்ரேடு உடம்புக்கு ஆகாது. சரியா? அந்த ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணாலும் திருத்த முடியாது. மார்க்கெட்டுக்கு அவங்க ஃபிட்டு கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் இவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா? அப்போ உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். சத்தியமாக இதை நான் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்னா. இல்லைன்னா ஜஸ்ட்டு அப்படியே மார்க்கெட்டை விட்டுட்டு பொசிஷன் ட்ரேட் பண்ண போயிருங்க.
ஏன்னா இங்கே எமோஷன் ஒரு விஷயம் இருக்குது. எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாதவங்க அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஓகே, இந்த பொசிஷன் ட்ரேடுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் எடுக்கிறோமா, ஒரு பொசிஷன் போடுறோமா, ஒரு ஆக்சிஸ் பேங்க் எஸ்பிஐயில் ட்ரேட் எடுக்கிறோம்னா அது ஒரு 10 நாள் 15 நாளில் கண்டிப்பாக போவான்றத அந்த டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். அதுக்கும் டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். ஏன்னா அதை டெய்லி போய் பார்க்க தேவையில்லை. இன்ட்ராடே மாதிரி அன்றைக்கி மார்னிங் ஓப்பன் பண்ணி ஒரு 1 ஹவரில் ட்ரேடை முடிக்கணும், ஒரு 10 மினிட்ஸில் ட்ரேட் முடிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அதை நம்ம மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி பொசிஷன் ட்ரேட் தான் எடுக்கிறோம். ஸ்விங் ட்ரேட் அதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்த இனிமேல் என்னோட ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணி போய் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டு நான் சொன்னேன்ல, இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அதையும் நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த லெவல் வரைஞ்சி வச்சுருக்கேன்னா இப்போ மார்க்கெட்டு ரெண்டு நாளாக நல்லா பாருங்கள், 28ஆம் தேதி 29ஆம் தேதி 2 நாளாக ஒரே லெவலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். என்னது, இந்த 21,680லேருந்து 21,800 இந்த ப்ரைஸ்க்குள்ளே 2 நாளாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட்டு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா, இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா, அதுதான் விஷயம். அப்போ ப்ரீவியஸ் டேக்கு உண்டான லெவலை நான் வரைஞ்சிட்டேன். அதாவது இதுதான் ப்ரீவியஸ் டேயோட லெவல். இதில் ஓப்பன் லெவலாக எனக்கு வேணாம், எடுத்துக்கிறேன், நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் டேயோட லெவலு இது 2 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ மார்க்கெட்டிங் அடுத்து என்னைக்கு எப்போ ஓப்பன் ஆகுதோ உடனே 5 மினிட்ஸ் போய் டேலோ அந்த கேண்டிலோட ஹை எல்லாம் மார்க் பண்ணி அது மேலே பிரேக் ஆகுதா கீழே பிரேக் ஆகுதா, ப்ரீவியஸ் டே சப்போர்ட்டை நோக்கி போகிறானா ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறானா அப்படின்னு முன்கூட்டியே நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்றதை நம்புகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இல்லை சார் இன்னும் நான் டீப்பாக கற்றுக்கணுன்னா B Square வாங்க. We are ready to support you. Thank you so much.